ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். சிவஸ்ரீ ஜோதிடம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல மார்ச் மாத பலன்கள் பார்க்கலாம். ஒரு ஜென்ரலாவே இந்த மார்ச் மாதம்னா நம்மளுடைய வீட்டுல இருக்க குழந்தைகள் பொது தேர்வு எழுதக்கூடிய காலகட்டம். சோ பொது தேர்வு எழுதக்கூடிய அத்தனை மாணவ மாணவியருக்கும் சிவஸ்ரீ ஜோதிடம் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாருமே நல்லபடியா நல்ல பெர்சன்டேஜ் எடுப்பீங்கன்னு வாழ்த்துறேன். மாசி மாதமும் பங்குனி மாதமும் கலந்தது இந்த மார்ச் மாதம். மாசி மாதம்னாலே ஜென்ரலா நமக்கு தெரியும், நிறைய விசேஷங்கள், நிறைய கோயில்களுடைய கும்பாபிஷேகங்கள், திருவிழாக்கள் இதெல்லாம் நிறைய நடக்கக்கூடிய காலகட்டம். மாசி மாதம்னா என்னங்க? மாசுக்களை போக்கக்கூடிய மாதம் மாசி மாதம். பொதுவாக ஜென்ரலா மாசி மாதம் பிறந்தாலும் சரி, மாசி மாதம் ஒரு பெண் ருதுவானாலும் சரி, எந்த தோஷமும் இல்ல, தோஷம் இல்லாத மாதம் அப்படிலாம் அந்த காலத்துல சொல்லுவாங்க. அவ்வளவு விசேஷமான மாசி மாதம் இந்த 15 டேஸ். அதுக்கப்புறம் பங்குனி மாதம் 15 டேஸ். இந்த மாதத்தின் கிரக நிலைகள்னு பார்க்கும்போது மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவான், கும்பத்தில் ராகு பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், மீனத்தில் சுக்கிர பகவான், சூரிய பகவான், சனி பகவான். இந்த மாதத்தினுடைய விசேஷங்கள்னு பார்க்கும்போது மாதத்தினுடைய 2ஆம் நாளே நமக்கு மாசி மகம் தினம் அமைஞ்சிருக்கு. மாசி மகம்னா புனித நீராடுதல் அப்படின்னு பேரு, தீர்த்தமாடுதல். நிறைய கோயில்கள்ல தெப்ப திருவிழா நடக்கும், தெப்போற்சவம் நடக்கும். முக்கியமா கும்பகோணத்துல இருக்கிற மகாமக குளத்துல சூப்பரான விசேஷமான தினமா அன்னைக்கு இருக்கும். அத்தனை புண்ணிய நதிகளும் இறைவனும் அன்னைக்கு புனித நீராடுற நாள். எல்லாரும் நம்மளுடைய பாவங்களை அந்த நதிகள்ல நீர்கள்ல போய் போக்கிக்கிறோம். நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் வாங்கிக்கிட்ட நதிகளும் ஆறுகளும் தண்ணீரும் என்ன பண்ணுவாங்கன்னா அன்னைக்கு அவங்களை சுத்தப்படுத்திக்குவாங்க. எல்லா கோயில்கள்லயும் இருக்கிற தெய்வங்கள் அன்னைக்கு அந்தந்த கோயில்கள்ல இருக்கிற தெப்ப குளத்துல அவங்க புனித நீர் ஆடுவாங்க. தெய்வமே வந்து இறங்கின குளத்துல அத்தனை பாவங்களும் போக்கி புனிதமா இருக்கும் அந்த தண்ணி. அப்படிப்பட்ட அந்த நேரத்துல அத்தனை நதிகளும் சேர்ந்து அவங்களுடைய பாவத்தை போக்கிப்பாங்க. சோ நம்மளும் என்ன பண்ணிக்கலாம்னா, நமக்கு பக்கத்துல இருக்கிற குளங்கள், ஆறுகள், கடல் இந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு தாராளமா அன்னைக்கு புனித நீராடிட்டு வரலாம். எதுவுமே இல்லையா, அன்னைக்கு நார்மலா குளிக்கும் போது எல்லா நதிகளையும் மனசுல நினைச்சு நாம் பண்ண பாவங்கள் எல்லாம் கரைஞ்சு புதுசா ஒரு பிறவி எடுத்த மாதிரி இன்னைக்கு புதிய தினத்தை ஆரம்பிக்கிறோங்கிற மாதிரி தெய்வத்தை வேண்டிக்கிட்டு நார்மலா குளிச்சாலே போதும். எதுவுமே முடியாதுன்னு நினைக்கிறவங்க 3ஆம் தேதி நமக்கு ஹோலி பண்டிகை. வசந்த காலத்தை வரவேற்கிறதுக்காக கொண்டாடக்கூடிய பண்டிகை தான் ஹோலி பண்டிகை. 14ஆம் தேதி காரடையான் நோன்பு தினம். சத்தியவானுக்காக சாவித்ரி தேவி விரதம் இருந்து நோன்பு இருந்த நாள் தான் காரடையான் நோன்பு. சுமங்கலி பெண்கள் தீர்க்க சுமங்கலி பாக்கியத்துக்காகவும் கணவருடைய ஆயுளுக்காகவும் திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் நல்ல கணவர் அமையணும்னு வேண்டிக்கிட்டு இந்த காரடையான் நோன்பு இருக்கலாம். 19ஆம் தேதி நமக்கு தெலுங்கு வருட பிறப்பு. 21ஆம் தேதி நமக்கு ரம்ஜான் பண்டிகை தினம். உலகம் முழுக்க வாழும் அத்தனை இஸ்லாமிய நண்பர்களுக்கும் சிவஸ்ரீ ஜோதிடம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய ரம்ஜான் திருநாள் நல்வாழ்த்துக்கள். 27ஆம் தேதி நமக்கு ராமநவமி தினம். இந்த மாதமும் நமக்கு முழுக்க முழுக்க இறையருள் சூழ்ந்திருக்கு. அது மட்டும் இல்ல, கல்விக்கு காரகரான புதன் பகவான் லாபஸ்தானமான கும்ப வீட்டுல அமர்ந்திருக்காரு. இந்த கும்ப வீட்டுக்கு குரு பகவானோட பார்வை இருக்கு. அதனால இந்த டைம்ல எக்ஸாம் எழுதுற அத்தனை மாணவ மாணவியரும் நல்ல பெர்சன்டேஜ்ல மார்க் வாங்குறதுக்கு அதிக அளவுல வாய்ப்பு இருக்கு. புதுசா நிறைய சக்சஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் புதிய சாதனைகள் படைக்கவும் அதிக அளவுல வாய்ப்பு இருக்கு. இனி 12 ராசிக்காரர்களுக்குமான ராசி பலன்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க. இயற்கையாகவே எல்லாரும் வேணும், எல்லாரும் உங்ககிட்ட ஃப்ரெண்டா இருக்கணும், எல்லார்கிட்டயுமே அன்பு செலுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசிகள்ல முதன்மையான ராசின்னு பார்த்தா தனுசு ராசி தான். ஏன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிரிகள் இருக்க மாட்டாங்க. ஒருவேளை எதிரியா இருந்தாலும் அவங்கள நண்பராக்கிக்க தான் பார்ப்பாங்க. மேக்சிமம் இருக்க மாட்டாங்க. சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ்ல ஒரு காலம் எதிரியா இருந்தவங்க கூட மறுபடியும் அவங்களுக்கு நண்பராக கூடிய ஒரு அமைப்பு தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு. ஏன்னா இயற்கையாவே எந்த கிரகங்களும் தனுசு ராசியில பகைப்படாது. இது ஜோதிடம் படித்தவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இயற்கையாவே பாக்கியஸ்தானம். அப்போ நிறைய பாக்கியம் பண்ணிருக்கணும், நிறைய புண்ணியம் பண்ணிருக்கணும். அப்பதான் 9ஆம் இடமான தனுசு ராசியில பிறக்க முடியும். குருவோட வீடு, எல்லாருக்குமே அட்வைஸ் பண்ற வீடு, எல்லாரையும் வாழ வைக்கிற வீடு. அப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுடைய 3ஆம் இடத்துல ராகு பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான். உங்களுடைய 5ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் இடத்துல, உங்களுடைய 7ஆம் வீட்டு அதிபதி உங்களுடைய 3ஆம் இடத்துல. அப்போ நீங்க உங்க கணவன் அல்லது மனைவி, நீங்க கணவனா இருந்தா மனைவி, மனைவியா இருந்தா கணவன் சேர்ந்து ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா தாராளமா இந்த டைம் பண்ணலாம். சுய முயற்சியில நீங்க உங்க வீட்டுல இருந்தே ஏதாவது ஒரு ஹோம்மேடா ஏதாவது ஒரு ஃபுட்டு சப்ளை பண்றது, இந்த மாதிரி சின்ன சின்னதா ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும். இல்ல வேற ஒரு விதத்துல வீட்டுல இருந்தே நாங்க 2 பேரும் பிசினஸ் பண்ண போறோம், இல்ல ஒரு ஐடி ஃபீல்டுல இருக்கோம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டுட்டு இருக்கோம், எங்களுக்கு அது கிடைக்கல, குழந்தை ஆயிடுச்சு
அப்படின்றவங்களுக்கு கூட வீட்டுல இருந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதம் காத்துட்டு இருக்கு. இல்லைன்னா நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். உங்க ஆபீஸ்ல அவருக்கு வேலை கிடைக்கலாம், இல்ல அவர் ஆபீஸ்ல உங்களுக்கு வேலை கிடைக்கலாம். அதே மாதிரி ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப நாள் உங்க வீட்டுக்கு வராம இருந்த சொந்த பந்தங்கள் இந்த மாதம் உங்க வீட்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. உங்களுடைய அத்தை வழி உறவினர்கள், உங்களுடைய சித்தப்பா, உங்களுடைய தாத்தா பாட்டி, இந்த மாதிரி யாரெல்லாம் ரொம்ப நாளா உங்க வீட்டுக்கு வரல, ஏதோ ஒரு சுச்சுவேஷன்னால மனஸ்தாபங்கள்ல பிரிஞ்சிருந்தாங்கன்னு சொல்லக்கூடியவங்க கூட உங்க வீடு தேடி இந்த மாதம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. குடும்பமா சேர்ந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்கு. 3ஆம் இடமும் 4ஆம் இடமும் அத்தனை கிரகங்கள் சூழ்ந்திருக்கனால 3ஆம் இடத்துல இருக்க அத்தனை கிரகங்களும் 9ஆம் இடத்தை பார்ப்பாங்க. அப்போ உங்களுடைய சகோதர வம்சம் வலுப்பெறுது. உங்களுடைய மனைவி வீட்டு வர்க்கம், அதாவது சம்பந்தம் பண்ணிருந்தீங்கன்னா அங்க ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் இந்த டைம்ல சரியாயிடும். அப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு லாங் ட்ரிப் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏதாவது ஒரு கோயில் குளம்னு புண்ணிய ஸ்தலங்களுக்கு போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க. எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலியா ஒரு ட்ரிப் போறதுக்கான வாய்ப்பு 100% இருக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு. அது மட்டும் இல்ல, முயற்சிங்கிற 3ஆம் இடத்துல உங்களுடைய பஞ்சமாதிபதி 5 குடையவர். அப்ப முயற்சி இதுவரையும் நீங்க பண்ணிட்டு இருந்த அத்தனை முயற்சிகளும் ஏதோ ஒரு விதத்துல தடைப்பட்டு இருந்தாலும் இந்த டைம் நீங்க பலாயிரம் தடவை பண்ண முயற்சிகள் இந்த டைம் சக்சஸ் ஆக போகுது. ஒரு குழந்தை நடக்கணும்னு ட்ரை பண்ணாலே 10 வாட்டி விழுந்து எந்திரிச்சு 11ஆவது வாட்டி தான் நடப்பாங்க. அப்போ நீங்க எத்தனை தடவை இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணீங்களோ, எத்தனை தடவை கீழே விழுந்தீங்களோ, மறுபடியும் எந்திரிச்சு நிக்க போறீங்க. உங்களுக்கு நீங்க முயற்சி பண்ணதுக்கெல்லாம் இப்ப சக்சஸ் கிடைக்க போகுது. இது எதுவா வேணா இருக்கலாங்க. விளையாட்டுத்துறையா இருக்கலாம், இல்ல ஒரு எக்ஸாம்ஸ் எழுதுற மாணவ மாணவிகளா இருக்கலாம், இல்ல ஒரு அரசு துறையில இருக்கவங்களா இருக்கலாம், இல்ல ப்ரொமோஷனுக்காக எக்ஸாம் எழுதுற பர்சன்ஸா இருக்கலாம், இல்ல தொழிலுக்காக ஒரு லோனுக்காக அப்ளை பண்ணி எந்த பேங்க்லயுமே எனக்கு லோன் கிடைக்கலங்கிறவங்களா இருக்கலாம். இப்படி நீங்க முயற்சி எந்த விதத்துல நீங்க முயற்சி பண்ணிருக்கீங்களோ உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் கைகூடக்கூடிய ஒரு காலகட்டம். ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்குலாம் இந்த மாதம் ஒரு அவார்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்குலாம் இந்த மாதம் ஒரு வெற்றி நிச்சயம். இன்னும் ஒரு சில தனுசு ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய சொந்த முயற்சியால, உங்களுடைய சொந்த உழைப்பால ஏதோ ஒரு ஃபீல்டுல சாதிக்க போறீங்க. உங்களுடைய நேம கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட்ல கூட வரலாம். நீங்க நேம் அண்ட் ஃபேம் இருக்க ஒரு பர்சனா மாற போறீங்க. பெருசா ஆசைப்பட்டாதான் நம்ம பெருசா அச்சீவ் பண்ண முடியும். அப்ப உங்களுடைய முயற்சிகள், நீங்க பண்ண அத்தனை விஷயமும் இந்த நேரத்துல உங்களுக்கு கை கொடுக்க போகுது. 4ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சோங்க. உங்களுடைய 6க்கு உடைய அதிபதி, உங்களுடைய 11ஆம் இடத்து அதிபதி உங்களுடைய 4ஆம் இடத்துல உச்சமாயிருக்காரு. அப்ப சுக்கிரன்னா யாருங்க? உங்களுடைய மனைவிய சொல்லலாம், இல்ல உங்களுடைய அத்தை வழி உறவை சொல்லலாம், இல்ல உங்களுடைய மூத்த சகோதரிய சொல்லலாம். அப்ப இவங்க மூலியமா உங்களுக்கு ஒரு லாபம் இந்த மாதம் உண்டு. 4ஆம் இடத்துல சுக்கிரன் திக்பலம் கூட. அப்போ ஏதோ ஒரு வழியில ஒரு பெண்ணால உங்களுக்கு ஆதாயம் உண்டு. 6ஆம் இடம்னா கடன்ங்க. அப்போ அந்த 6ஆம் இடம் 4ஆம் இடத்துல உச்சமா இருக்காங்க. அப்ப கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய யோகம் நிறைய பேருக்கு இருக்கு. கடன் வாங்கி கார் வாங்கக்கூடிய யோகம். இல்ல எனக்கு அங்கங்க நிறைய சின்ன சின்ன கடன்கள்லாம் இருக்குன்னா ஒரே இடத்துல கடன் வாங்கி அத்தனை கடன்களையும் அடைச்சிட்டு இந்த ஒரு லோன் தான் எனக்கு, வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாவும் மாறப்போகுது. அதே சுக்கிரன் தான் உங்களுடைய 11ஆம் இடத்து அதிபதியும் கூட. அப்ப லாபாதிபதி உச்சமானா கண்டிப்பா என்ன நடக்கும்? உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்கா வேலை இல்லாம இருந்தவங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்க போகுது. ஜாப் கன்ஃபர்மேஷன் உண்டு. ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மந்த் கன்ஃபார்மா ப்ரமோஷன் கிடைக்கும். ஜென்ரலா எல்லா ராசிக்காரர்களுக்குமே லவ்வுக்கான ஒரு குவாலிபிகேஷனும் கிரக சேர்க்கைகளும் அமைஞ்சிருக்கு இந்த மாதம். ஆனா தனுசு ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னும் 200% இந்த பாக்கியம் இருக்கு, அந்த யோகம் இருக்கு. ஏன்னா உங்களுடைய 5ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், உங்களுடைய 7ஆம் வீட்டு அதிபதி புதன் பகவான் அவரும் 3ஆம் இடத்துல. இவங்களுக்கு எல்லாம் என்ன கிடைக்குது? குருவோட பார்வை கிடைக்குது. அப்போ கண்டிப்பா லவ்வுக்கான 200% வாய்ப்பு யாருக்குன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு தான். இன்னும் சொல்ல போனா மதம் மாறிய வேற்று மதத்தை சார்ந்த லவ் இருந்ததுன்னா 100% கிளிக் ஆகுங்க. நீங்க யோசிக்கவே வேணாம், தாராளமா உங்க லவ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நீங்க லவ் மேரேஜ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு சில தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னதான் அப்பாவை ரொம்ப பிடிச்சாலும் அப்பா கிட்ட ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்துட்டு இருக்கும். உங்களுடைய அப்பா மறுபடியும் உங்ககிட்ட வந்து சேர போறாரு, உங்கள்ட்ட மறுபடியும் பேச போறாரு, மறுபடியும் உங்க வீடு தேடி வர போறாரு. நீங்க கல்யாணம் ஆகி வேற ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா உங்க அப்பா உங்களை வந்து பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். அல்லது நார்மலா நீங்க அப்பா கிட்ட பேசுறது இல்லை அப்படின்னாலும் உங்க அப்பா உங்ககிட்ட வந்து பேசலாம். அப்ப அப்பா மூலியமா ஒரு ஆதாயம், ஒரு நன்மை, இல்ல அப்பா என்கிட்ட பேசிட்டாரு எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அதுக்கான யோகம் உண்டு. எத்தனையோ ஃபீல்ட்ல தனுசு ராசிக்காரர்கள் இருக்காங்க. ஆனா மீடியா ஃபீல்டு இருக்க தனுசு ராசிக்காரர்களுக்கு தான் நல்ல நிலைமை இருக்கு. ஏன்னா 3ஆம் இடம் அது வந்து சுய முயற்சி. 3ஆம் இடத்துல ராகு பகவான் மீடியாவுக்கு அதிபதியா வருவாரு. அந்த ராகு பகவானுக்கு குருவினோட பார்வை கிடைச்சிட்டு இருக்கு. அப்போ மீடியா துறையில இருக்க தனுசு ராசிக்காரர்களுக்கு ஓரளவு ஓகேவான சுச்சுவேஷன் தான் இருந்துட்டு இருந்தது. இந்த டைம்ல சுக்கிர பகவானும் உச்சமா இருக்கிறனால 4ல திக்பலம் அடைஞ்சிருக்கிறனால
மீடியால இருக்க பர்சன்ஸ், மீடியால இருக்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போகக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டு. தனுசு ராசிக்காரர்கள் இந்த மாதம் வழிபடக்கூடிய தெய்வம், உங்க முயற்சிகள் அத்தனையும் சக்சஸ் ஆறதுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு. சனிக்கிழமைகள்ல ஆஞ்சநேயரை போய் பார்த்துட்டு வாங்க. உங்களுடைய தைரியம் இன்னும் கொஞ்சம் அதிகரித்து உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் சக்சஸ் ஆறதுக்கு அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. மைனஸ்ன்னு பார்த்தா, ஆல்ரெடி அப்பா உங்ககிட்ட வந்துருவாரு, அதெல்லாம் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் அப்பாவுக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் டிஸ்டர்பன்ஸ், இல்லைன்னா அவர் பார்த்துட்டு இருக்க வேலையில ஏதாவது டிஸ்டர்பன்ஸ், ஆபீஸ்ல டிஸ்டர்பன்ஸ், இந்த மாதிரி அப்பாவுக்கு ஏதாவது மைண்ட் டிஸ்டர்பன்ஸ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அம்மாவுக்கும் அதே மாதிரி ஒரு சில மருத்துவ செலவு வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 6 கூடையவன் 4ஆம் இடத்துல, அதே மாதிரி 9ஆம் இடத்துல ஆல்ரெடி கேது பகவான் பயணிச்சுட்டு இருக்காரு. இப்ப அதே 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும் பாக்குறாரு. அதனால தனுசு ராசிக்காரர்களுக்கு அவருடைய தாய் தந்தையின் உடல்நிலையில கவனமா இருக்கிறது நல்லது. பெரிய டிஸ்டர்பன்ஸ் இல்ல, சின்ன சின்ன மருத்துவ செலவுகள், ஏதாவது ஒரு சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பெருசா எதுவும் இல்ல, பயப்பட வேண்டாம். சோ இது எல்லாமே மாறணும்னா ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பா தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதமும் ஒரு நல்ல மாதமா அமையும். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் நிர்மலா இரோஜி. நன்றி, வணக்கம்.